என்னங்க? மித்ரா அங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாங்க, என்னன்னு போய் கேட்கலாம். மித்ரா, முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க ஆளுங்க ராஜேஸ்வரி பாட்டி இருக்கிற மூட்டையை எடுத்துட்டு போறப்போ அந்த மூட்டைக்கு பதிலா வேற ஒரு மூட்டையை மாத்தி எடுத்து கொண்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்ற? மூட்டை மாறி போச்சா? ஐயோ, இதே என்கிட்ட நீ முதலே சொல்லல. ஐயோ இல்ல மேடம், நீங்க ஏற்கனவே துரை மண்டபத்துக்குள்ள வந்துருவானோங்கிற டென்ஷன்ல இருந்தீங்க. சரி நானே கண்டுபிடிச்சலான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளவு அசால்ட்டாவா ஹேண்டில் பண்ணுவ? இப்போ மூட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? இல்ல மேடம், கண்டிப்பா. ஆனா கிச்சன்ல தான் வேற ஏதோ ஒரு மூட்டைக்குள்ள மிஸ் ஆகி மாறி இருக்கணும். இங்க தேடுனா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் மேடம். சரி, இதை எங்க கிட்ட விட்டு முகூர்த்தத்துக்கு ரெடியாகிற வழியை பாரு. நாங்க பாத்துக்கிறோம். போ. இல்ல மேடம், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எப்படி பண்ணும் நான் சொல்லியிருப்பேன். இப்ப அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப இதுக்கெல்லாம் பயந்தா நாம நினைச்சது நடக்காது. நீ ரெடியாக உன் அண்ணனை வச்சு நாங்க அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி மேடம். போ. எப்படி ஒரு குழப்பம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. பவானி, இப்ப நீ இதை நினைச்சு டென்ஷன் ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பாத்துக்கலாம், வா போலாம்.